சிராஜ் வந்து மிஸ் பண்ணுறீங்களா சிராஜ் வந்து? உண்மையாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. ஏன்னா நல்ல பவுலர் ப்ரோ அவர். நல்ல பவுலர் அவர். பவுலரு அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம எல்லாரும் மாதிரி இது பண்ணால் கூட ஆட்டிடியூட் காமிச்சா கூட, ஆனால் நல்ல பவுலரு. இந்தியன் டீமில் அவர் எடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணுறேன். இப்போ சமி வந்து முக்கியமான ஆள். சமி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் சிராஜை வேறு வழி இல்லாமல் குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் சிராஜ் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பவுலர். ஒன் டே T20னா ஒரு ஆவரேஜ் பவுலர் தான் சமியை கம்பேர் பண்ணுறப்போ. சமியை கூட கம்பேரே பண்ண முடியாது. சமி ஒரு பெஸ்ட்டு. சமி தான் முக்கியம் நம்மளுக்கு. அது மேபி கொஞ்சம் நல்ல இதுதான் தோணுது. ஏன்னா அவர் வந்து ரெட் பாலுக்கு ரொம்ப பவராக இருப்பார். மேபி அவர் கொஞ்சம் வெளில எடுத்திருக்காங்க. ஏன்னா அவரும் ரீசெண்ட் டேஸில் நல்லா பெர்ஃபார்ம் இல்லை. அதனால அது எனக்கு கொஞ்சம் ஃபேவரபிள் மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி அவர் நல்ல பிளேயர் தான். ஆனால் அவர் வந்து ரெட் பால்னா நீங்கள் சிராஜை வச்சிருக்கலாம். ரீசெண்ட் டேஸில் வர ஏன்னா சமி பும்ரா இவங்கெல்லாம் வர்றப்ப, ஏன்னா அவர் வந்துட்டாருன்னா நீங்கள் ஹர்ஷதீப் எடுத்துகிட்டு வராமல் சிராஜோட பாலிடிக்ஸ் இல்லை, சிராஜை கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா ரிஸ்கி ஆகிடும். ஏன்னா சமி பும்ரா ஹர்ஷதீப்னு வர்றப்ப உங்களுக்கு எல்லா காம்பினேஷனும் கவர் ஆகிடும். மேபி இந்த கேம் எப்படி வேணாலும் மாறலாம்.